எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல நிபந்தனையே இல்லாத, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பு அப்படின்னு ஒன்று உண்மையிலே இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல நாம பார்க்குற எல்லாமே ஏதோ ஒரு லாபத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக உருவாக்கப்படுற தற்காலிகமான பந்தம் தானா? யோசிச்சு பாருங்க. நாம யார் மேலேயாவது உயிரையே வச்சு அன்பு காட்டுவோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கவனிப்போ இல்ல மரியாதையோ கிடைக்கலன்னா உடனே மனசு உடைஞ்சு போயிடுவோம். நான் உனக்காக எவ்வளவு பண்ண, நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்க தோணும். ஆனா இந்த பூமியில ஒரு ராஜகுமாரியா பிறந்து உலகத்துல இருக்கிற எல்லா சுகபோகங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு கண்ணுக்கு தெரியாத அந்த கண்ணன் மேல மட்டுமே உயிரையே வச்சு உலகமே எதிர்த்து நின்னாலும் தன் காதலை விட்டு கொடுக்காத ஒரு பொண்ணு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவங்க தான் மீராபாய். மீராவோட வாழ்க்கைய வெறும் கதையா பார்க்க முடியாதுங்க. அது ஒரு மாபெரும் காதல் காவியம். ஒரு மனுஷி கடவுள் மேல வச்ச அன்பினால எந்த எல்லை வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு மீராவோட வாழ்க்கை தான் ஆகச்சிறந்த உதாரணம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற குட்கி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ரத்தோர் ராஜபுத்திர குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த மீரா. அரண்மனை வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆளம்பு, சேவகர்கள், தட்டு நிறைய தங்கம், வைரம், முத்துன்னு சுத்தி சுத்தி கவனம் செமிக்க ஆட்கள். பஞ்சு மெத்தையில தூங்கி பல்லாக்குல வலம் வந்த ஒரு ராஜகுமாரி. ஆனா இந்த உலகத்து சுகபோகங்கள் எதுவுமே மீராவோட மனசை ஈர்க்கவே இல்லை. ஏன்னா அவளோட மனசுல சின்ன வயசுலயே ஒரு விதை விழுந்துடுச்சு. ஒரு நாள் மீராவோட வீட்டின் வழியா ஒரு பெரிய கல்யாண ஊர்வலம் போயிட்டு இருக்கு. நல்ல மேலத்தாழம் முழங்க மாப்பிள்ளை குதிரையில கம்பீரமா வர்றாரு. வீதி முழுக்க ஒரே கொண்டாட்டம். குட்டி பொண்ணா இருந்த மீரா அரண்மனை பால்கனியிலிருந்து இதை ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறா. பக்கத்துல அவங்க அம்மா நின்னுகிட்டு இருக்காங்க. மீரா ஓடிப்போய் அவங்க அம்மாவோட சேலைய பிடிச்சு இழுத்து ரொம்ப அப்பாவித்தனமா ஒரு கேள்வி கேட்கறா. அம்மா, அந்த அக்காவோட புருஷன் அந்த மாப்பிள்ளை சரி, அப்போ என்னோட புருஷன் யார் அம்மா? யோசிச்சு பாருங்க. ஒரு 4-5 வயசு குழந்தை இந்த கேள்வியை கேட்டா எந்த அம்மாவாவது தீவிரமா எடுத்துப்பாங்களா? சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மீராவோட அம்மாவும் அப்படிதான் பண்ணாங்க. பூஜா அறையில இருந்த ஒரு குட்டி பாலகிருஷ்ணனின் விக்கிரகத்தை காட்டி, இதோ இவர் தாண்டி உன்னோட புருஷன் அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னாங்க. அம்மா விளையாட்டுக்குன்னு சொன்னாங்க. ஆனா மீராவோட பிஞ்சு மனசுல அது ஆழமா பதிஞ்சு போச்சு. கண்ணன் தான் என் கணவன் அப்படிங்கிற எண்ணம் அந்த நொடியில அவளோட ஆன்மாவுக்குள்ள இறங்கிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது கூட அந்த குட்டி கிருஷ்ணன் விக்கிரகத்தை கட்டிக்கிட்டே தூங்கினா. காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல அந்த கிருஷ்ணனுக்கு தான் முத்தம் கொடுத்தா. சாப்பாடு சாப்பிடும்போது கூட கண்ணனுக்கு முதல்ல ஊட்டி விடுங்க, அப்புறம்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா. நாம கூட சின்ன வயசுல எத்தனையோ பொம்மைகளை வச்சு விளையாடி இருப்போம். இது என் வீடு, இது என் கார் அப்படின்னு ஆசையா வச்சிருப்போம். ஆனா வளர வளர அதெல்லாம் மறந்து போயிடும் இல்லையா? ஆனா மீரா விஷயத்துல அது நடக்கல. வயசு வளர வளர அவளுக்கு கிருஷ்ணன் மேல இருந்த அந்த ஆசையும் அன்பும் காதலா மாறத் தொடங்குச்சு. மீராவுக்கு பாட்டு பாடுறதுல மாபெரும் திறமை இருந்தது. கையில ஒரு சின்ன தம்பூராவை பிடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே மறந்து பாடுவா. மேரே தோ கிரிதர் கோபால் தூஸ்ரானா கோயி அப்படின்னு அவ பாடும்போது அந்த பாட்டுல இருக்கிற உணர்வை கேட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உறைஞ்சு போயிடுவாங்க. எனக்கு கிரிதர கோபாலனை தவிர வேற இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோட அர்த்தம். ஆனா உலகம் சும்மா இருக்குமா? ஒரு ராஜகுமாரி இப்படி பாடகி மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது அரச குடும்பத்து கண்ணியத்துக்கு அழகில்லை அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க பேச தொடங்குறாங்க. ஆனா மீரா அதை பத்தியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படல. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம், இந்த மனிதர்கள், இந்த அரண்மனை எல்லாமே பொய். அந்த கண்ணன் மட்டும்தான் உண்மை. ஆனா காலம் ரொம்ப கொடூரமானதுங்க. மீராவுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுன்னு சொல்லி மேவார் நாட்டின் இளவரசனான போஜராஜனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. மேவார் அரசு அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த வீரமிக்க அரச குடும்பம். அங்க சட்டதிட்டங்கள் ரொம்ப கண்டிப்பா இருக்கும். கல்யாண மண்டபத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மீராவோட மனசுக்குள்ள என்ன நடந்துட்டு இருந்தது தெரியுமா? அவ உடம்பால மட்டும்தான் அந்த மண்டபத்துல உட்கார்ந்திருந்தா. மனசால அவ ஏற்கனவே கிருஷ்ணனுக்கு மனைவியா ஆயிட்டா. தாலி கட்டுற நேரத்துல கூட அவ மனசுக்குள்ள கண்ணனோட உருவம் தான் ஓடிட்டு இருந்தது. கல்யாணம் முடிஞ்சு மேவார் அரண்மனைக்கு மீரா போறா. அங்கதான் அவளோட வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனைகள் தொடங்க போகுதுன்னு அவளுக்கு அப்போ தெரியாது. அரண்மனைக்குள்ள காலையை எடுத்து வச்ச உடனே வழக்கமான அரச குடும்பத்து சடங்குகளை செய்ய சொல்றாங்க. குறிப்பா மேவார் குடும்பத்தோட குலதெய்வமான துர்க்கை அம்மனை கும்பிட சொல்றாங்க.
ஆனா மீரா அமைதியா நின்னுகிட்டு, நான் கண்ணனை தவிர வேற யாரையும் என் தெய்வமாவோ தலைவனாவோ ஏற்க முடியாது, நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு கம்பீரமா சொல்றா. யோசிச்சு பாருங்க, புதுசா வந்த மருமகள், அதுவும் நாட்டின் பெரிய அரச குடும்பத்துல எல்லார் முன்னாடியும் இப்படி சொன்னா அந்த அரண்மனை சும்மா இருக்குமா? அங்க இருந்த பெரியவங்க, அரச குடும்பத்து பெண்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன திமிரு இந்த பொண்ணுக்கு, அரச குடும்பத்து மரியாதையை மீறுறாளா அப்படின்னு முணுமுணுக்க தொடங்குறாங்க. மீராவோட கணவர் போஜராஜன் ரொம்ப நல்லவர். ஆரம்பத்துல மீராவோட பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சாரு. மீராவுக்காகவே அரண்மனைக்குள்ள ஒரு தனி கோயிலை கட்டித்தந்து, நீ இங்கேயே உன்னோட கண்ணனை வழிபடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு. ஆனா மீராவோட காதல் அந்த 4 சுவர்களுக்குள்ள மட்டும் அடங்கி போற ஒன்றா இல்ல. அவ இரவெல்லாம் கண்ணன் விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுவா. என்னை ஏன் இந்த உலகத்துல தனியா தவிக்க விட்ட, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கதறுவா. சில நேரங்கள்ல ஆனந்தத்துல துள்ளி குதிச்சு ஆடுவா. இத பார்த்த அரண்மனை ஆட்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இந்த பொண்ணுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுச்சு அப்படின்னு பேச தொடங்கினாங்க. இன்னும் சிலர், இரவு நேரத்துல அறையில தனியா யாரோ கூட பேசுறா, அவளுக்கு வேற யாரோடையோ தொடர்பு இருக்கு அப்படின்னு கொச்சையான வதந்திகளை பரப்ப தொடங்கினாங்க. ஒரு ராஜகுமாரிக்கு இதைவிட பெரிய அவமானம் வேற என்ன இருக்க முடியும்? ஆனா மீரா இதையெல்லாம் கண்டு அஞ்சனாளா? இல்லவே இல்ல. அவளோட பக்தி இன்னும் தீவிரமாச்சு. ஆனா விதியும் காலமும் மீராவோட வாழ்க்கையில விளையாட காத்திருந்தது. திடீர்னு ஒரு நாள் போஜராஜன் போர்க்களத்துல படுகாயமடைந்து மரணமடைகிறாரு. மீராவோட வாழ்க்கையே தலைகீழா மாறுது. அன்னைக்கு இருந்த ராஜபுத்திர வழக்கப்படி கணவன் இறந்தால் மனைவியும் அதே தீயில விழுந்து உடன்கட்டை ஏறணும், சதி. மீராவை கட்டாயப்படுத்தி தீயில தள்ள அரண்மனை ஆட்கள் தயாராகிறாங்க. மீராவை சுத்தி நெருப்பு எரியுது. எல்லாரும் மீராவை பார்த்து கத்துறாங்க, தீயில குதி அப்படின்னு. அப்போ மீரா நிமிர்ந்து நின்னு சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னா. அந்த ஒரு வார்த்தை முழு அரண்மனையும் உறைய வச்சுது. அப்படி மீரா என்ன சொன்னா? அந்த எரியிற நெருப்புக்கு முன்னாடி நின்னு மீரா சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான உண்மை என்ன? அரண்மனை ஆட்கள் மீராவை என்ன பண்ணாங்க? இத பத்தி அடுத்த பகுதியில விரிவா பார்ப்போம். சுத்தி எரியிற அந்த சுடுகாட்டு நெருப்புக்கு முன்னாடி நின்னு மீரா நிமிர்ந்து பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் கணவர் சாகவே இல்ல, பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த கிரிதர கோபாலன்தான் என் கணவன். உயிரோட இருக்கிற என் கணவனுக்காக இறந்து போன ஒரு உடம்போட சேர்த்து என்னை ஏன் எரிக்க பாக்குறீங்க? நான் உடன்கட்ட ஏறமாட்டேன். அங்கே நின்னுகிட்டு இருந்த அத்தனை அரச குடும்பத்து ஆட்களும் மத பெரியவர்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த ராஜபுத்திர பாரம்பரியத்துல ஒரு கணவன் இறந்தா பொண்டாட்டி தீயில விழுந்து சாகிறது தான் பொம்பளைங்களோட ஆகப்பெரிய கற்புன்னு நம்பினாங்க. ஆனா மீரா அந்த மூட நம்பிக்கைய ஒரே வரியில தூக்கி எறிஞ்சா. என் காதலும் என் கணவனும் அழிவே இல்லாத பரம்பொருள், அப்புறம் நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு கம்பீரமா கேட்டா. யாராலையும் மீராவை கட்டாயப்படுத்தி நெருப்புல தள்ள முடியல. அவளோட கண்கள்ல இருந்த அந்த தெய்வீக ஒளியும் முகத்துல இருந்த அந்த அச்சமின்மையும் எல்லாரையும் பயப்பட வச்சுச்சு. ஆனா இதனால மேவார் அரண்மனைக்குள்ள மீரா மேல இருந்த கோபமும் வன்மமும் பல மடங்கு அதிகமாச்சு. போஜராஜனுக்கு அப்புறம் அவரோட தம்பி விக்ரமாதித்யன் மேவாரோட அரியணையில உட்காருறான். இவன் ரொம்பவே கொடூரமானவன், அஞ்சாத வீரன்கிற அகந்த பிடிச்சவன். இவனுக்கு மீராவை பார்த்தாலே ஆகாது. ஒரு ராஜகுமாரி இப்படி விதவையா இருந்ததுக்கு பிறகும் தலைய சீவாம காவியாடை உடுத்துக்கிட்டு கையில தம்பூராவோட பாட்டு பாடிக்கிட்டு திரியிறாளே, இது நம்ம அரச குடும்பத்துக்கே மாபெரும் அவமானம் அப்படின்னு பல்ல கடிச்சான். விக்ரமாதித்யன் மீராவுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சான். நீ அரண்மனையை விட்டு வெளியே போகக்கூடாது, எந்த அந்நிய ஆட்களையும் பார்க்கக்கூடாது, உன்னோட அறையிலேயே அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 4 செவுத்துக்குள்ள நம்மள அடைச்சு வச்சா மனசு உடைஞ்சு அழுகிற போய் வாழவே பிடிக்காம போயிருக்கும்ல. ஆனா மீரா என்ன பண்ணா தெரியுமா? அந்த சிறைவாசத்தை தான் கண்ணனோட தனியா வாழ கிடைச்ச ஒரு வரமா நினைச்சா. அவ அறைக்குள்ள உட்கார்ந்து இரவெல்லாம் தம்பூராவை மீட்டி பாட்டு பாடத் தொடங்கினா. பாஜேரே முரளி பாஜே அப்படின்னு அவளோட குரல் அரண்மனை காம்பவுண்ட தாண்டி வெளியே கேட்கத் தொடங்குச்சு. அந்த பாட்டுல அவ்வளவு வலி, அவ்வளவு காதல், அவ்வளவு பக்தி இருந்தது. தெருவுல போற சாதுக்களும் சாதாரண ஏழை எளிய மக்களும் அரண்மனை மதிலுக்கு வெளியே நின்னு மீராவோட பாட்டை கேட்டு கண்ணீர் விட்டாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் பரவத் தொடங்குச்சு. அரண்மனைக்குள்ள ஒரு தேவதை வாழறா, அவ பாடுற பாட்டை கேட்டா மனசுல இருக்கிற கவலையெல்லாம் பறந்து போகுது அப்படின்னு ஜனங்க பேச ஆரம்பிச்சாங்க. சாதுக்களும் கிருஷ்ண பக்தர்களும் அரண்மனை வாசல்ல வந்து கூடத் தொடங்குனாங்க. மீரா என்ன பண்ணா தெரியுமா? விக்ரமாதித்யனின் தடைகளையெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு அரண்மனை வாசலுக்கு வந்து அந்த சாதுக்களோட சேர்ந்து உட்கார்ந்து பஜனை பாட ஆரம்பிச்சா. ஜாதி இல்ல, மதம் இல்ல, ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, கிருஷ்ணனை நேசிக்கிற எல்லாரும் அவளுக்கு ஒண்ணுதான். இத பார்த்த விக்ரமாதித்யனுக்கு ரத்தம் கொதிச்சது. ஒரு ராஜபுத்திர விதவை பெண் சாதாரண தெருவுல திரியிற சாதுக்களோட உட்கார்ந்து ஆடுறதா, பாடுறதா? இதுக்கு மேல இவள உயிரோட விட்டா நம்ம பரம்பரை மானமே போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணா. மீராவை எப்படியாவது கொன்னிடணும்னு அவனோட மனசுல கொடூரமான திட்டம் தீட்டினா. ஒரு நாள் விக்ரமாதித்யன் ஒரு அழகான வேலைப்பாடு செய்யப்பட்ட கூடையை எடுத்துக்கிட்டான். அதுக்குள்ள மேவாரிலேயே மிக வீரியமான, ஒரே கடியில் உயிரை குடிக்கக்கூடிய ஒரு கருநாக பாம்பை பிடிச்சு உள்ள போட்டான். மேல பூக்களை போட்டு மூடுனான். அவன் ஒரு சேவகன் கிட்ட கொடுத்து, இதை மீரா கிட்ட கொண்டு போய் குடு, உங்களுக்காக ஒரு திவ்யமான பூமாலை வந்திருக்குன்னு சொல்லு, அவ கூடைய திறந்ததும் அந்த பாம்பு அவளை கடிச்சு கொன்னுடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனான். அந்த சேவகன் கூடையை எடுத்துக்கிட்டு மீராவோட அறைக்கு வர்றான். மீரா அப்போ கண்ணன் விக்கிரகத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி தியானத்துல உட்கார்ந்திருக்கா. சேவகன் பயந்து பயந்து சொல்றான், தேவி, அரச குடும்பத்திலிருந்து உங்களுக்கு இந்த பூக்கூடை வந்திருக்கு. மீரா மெல்ல கண்ணை திறக்கிறா. அவளுக்கு அந்த கூடைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா அவளோட மனசு முழுசா கண்ணன் நினைப்பிலேயே நிறைஞ்சிருந்தது. அவ கூடைய கையில வாங்குறா. யோசிச்சு பாருங்க, நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒரு கூடைக்குள்ள விஷப்பாம்பு இருக்குன்னு தெரியாம கைய விட்டா என்ன ஆகும்? பயத்துல நெஞ்சம் வெடிச்சு போயிடும்ல. மீரா சிரிச்சுக்கிட்டே, என் கிரிதர கோபாலன் எனக்கு பூமாலை அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கூடையோட மூடிய திறக்கிறா. கைய உள்ள விடுறா. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த கூடைக்குள்ள இருந்து வெளிவந்தது ஒரு கொடூரமான விஷப்பாம்பு இல்ல. அங்கே நடந்தது என்ன? அந்த பாம்பு மீராவை என்ன பண்ணுச்சு? விக்ரமாதித்யனின் அடுத்த கொடூர சதி என்ன? இத பத்தி அடுத்த பகுதியில விரிவா பார்ப்போம். மீரா அந்த மூடிய திறந்து கையை உள்ள விடுறா. அங்கே நின்னுக்கிட்டு இருந்த அந்த சேவகம் பயத்துல கண்ணை மூடிக்கிட்டான். அவ்வளவுதான், இந்த ராஜகுமாரி அநியாயமா சாக போறா அப்படின்னு அவனோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டது. ஆனா அங்கே ஒரு மாபெரும் அற்புதம் நடந்தது. அந்த கூடைக்குள்ள இருந்து சீறிக்கொண்டு வந்த எந்த ஒரு கருநாக பாம்பும் வரல. அதுக்கு பதிலா வாசனம் மிக்க, புதுசா பறிக்கப்பட்ட ஒரு தெய்வீகமான சாலக்கிராம கல்லும் ஒரு அழகான துளசி மாலையும் தான் இருந்தது. மீரா அதை தன் கண்கள்ல ஒத்திக்கிட்டு ஆனந்த கண்ணீரோட, என் கண்ணா, எனக்காக நீ இந்த துளசி மாலையை அனுப்பி வச்சியா அப்படின்னு சொல்லி அது தன் கழுத்துல போட்டுக்கிட்டா. தூரத்திலிருந்து மறைஞ்சு நின்று இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேவகன் மிரண்டு போயிட்டான். என்ன, நான் என் கண்ணால பார்த்தேனே, அதுக்குள்ள நிஜமான விஷப்பாம்பத்தானே பிடிச்சு போட்டோம், இது எப்படி துளசி மாலையா மாறுச்சு அப்படின்னு அவனுக்கு கையும் ஓடல, காலையும் ஓடல. ஓடி போய் அரசன் விக்ரமாதித்யன் காலடியில விழுந்து நடந்ததை எல்லாம் நடுங்கிக்கிட்டே சொல்றான். விக்ரமாதித்யனுக்கு அதிர்ச்சியில வார்த்தைகளே வரல. கோபம் தலைக்கு ஏறிச்சு. சாதாரண ஜால வித்தையை காட்டி என்னை ஏமாத்த பார்க்கறாளா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பற்களை நரநரன்னு கடிச்சான். இந்த தடவை இன்னும் கொடூரமான ஒரு திட்டத்தை யோசிச்சான். மேவாரிலேயே மிக வீரியமான ஒரே ஒரு சொட்டு உடம்புல பட்டா கூட அடுத்த நொடியே ரத்தம் உறைஞ்சு மனுஷன் செத்து போற அளவுக்கு கொடூரமான நஞ்சை எடுத்துக்கிட்டான். அதை ஒரு தங்க கோப்பையில ஊத்தி அதுல கொஞ்சம் வாசன திரவியங்களை கலந்தான். அதை எடுத்துக்கிட்டு நேரா மீராவோட அறைக்கே போனான். மீரா அப்போ தம்பூராவை மீட்டிக்கிட்டு கண்ணனோட நினைப்புல தன்னையே மறந்து பாடிக்கிட்டு இருந்தா. விக்ரமாதித்யன் அந்த தங்க கோப்பைய கையில பிடிச்சுக்கிட்டு போலித்தனமான சிரிப்போட முன்னாடி போய் நின்னான். மீரா, நீ பாடுற பாட்டை கேட்டு இந்த மேவாரே சொக்கி போய் கிடக்கு. உன்னோட பக்திக்கு மரியாதை செலுத்துற விதமா அரண்மனை சார்பா இந்த தீர்த்தத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை நீ குடிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். மீரா மெல்ல கண்ணை திறந்து அவனை பார்க்கறா. அந்த கோப்பையில இருக்கிறது அமிர்தம் இல்ல, தன்னை அழிக்க வந்த விஷம் அப்படிங்கிறது மீராவுக்கு தெரியாதா என்ன? அவளோட ஞான கண்ணுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சுது.
யோசிச்சு பாருங்க, உங்க முன்னாடி ஒருத்தன் நஞ்சு கோப்பைய கொண்டு வந்து கொடுத்து இத குடி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவோம், இல்லனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு உதவி கேட்போம்ல. ஆனா மீரா என்ன பண்ணா தெரியுமா? முகத்துல சின்ன பயங்கூட இல்ல, ஒரு மெல்லிய புன்னகையோட அந்த நஞ்சு கோப்பைய தன் கையில வாங்கினா. விக்ரமாதித்யன் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டான். இன்னைக்கு உன்னோட ஆட்டம் முடிய போகுதுடி அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். மீரா அந்த கோப்பைய தன் தலைக்கு மேல தூக்கி வச்சு கண்ணன் நிகிரகத்தை பார்த்து சொன்னான், கிரிதர கோபாலா, இந்த உலகம் எனக்கு தர்ற எந்த ஒரு பொருளையும் உன் பிரசாதமா ஏற்றுக்கிறது தான் என் வழக்கம். இந்த விஷத்தை என் மைத்துனன் கொடுத்திருக்கலாம், ஆனா இதை என் கையில ஏந்த வச்சது நீதான். இதுல என் உயிர் போகுதுன்னா அதுவும் உன் விருப்பம்தான். என் உடம்பு வேணா அழியலாம், ஆனா என் ஆன்மா உன்னை விட்டு எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரியமான நஞ்ச ஒரே மூச்சுல மடமடன்னு குடிச்சு முடிச்சா. விக்ரமாதித்யன் அங்கே நின்னுக்கிட்டு என்ன தொடங்குனா, 1, 2, 3, இப்போ அவ மயங்கி விழுவா, ரத்தம் கக்குவா அப்படின்னு ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அங்கே என்ன நடந்தது தெரியுமா? மீராவோட உடம்புல எந்த ஒரு மாற்றமும் வரல. அவளோட முகம் கருத்து போகல, அவ மயங்கி விழல. அதுக்கு பதிலா அவளோட முகம் சூரியனை விட பிரகாசமா மின்னத் தொடங்குச்சு. அவளோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. அவ தம்பூராவை மீண்டும் கையில எடுத்து இன்னும் பல மடங்கு வேகத்தோட இன்னும் ஆழமான குரல்ல பாடத் தொடங்கினா. விஷ்கா பியாலா ராணாஜி பேஜியா பீவத் மீரா ஹான்சீரி. அதாவது, ராணா எனக்கு விஷக்கோப்பையை அறுப்பினா அதை நான் சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீரியமான நஞ்ச ஒரே மூச்சுல மடமடன்னு குடிச்சு முடிச்சா. விக்ரமாதித்யன் அங்கே நின்னுக்கிட்டு என்ன தொடங்கினா, 1, 2, 3, இப்போ அவ மயங்கி விழுவா, ரத்தம் கக்குவா அப்படின்னு ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அங்கே என்ன நடந்தது தெரியுமா? மீராவோட உடம்புல எந்த ஒரு மாற்றமும் வரல. அவளோட முகம் கருத்து போகல, அவ மயங்கி விழல. அதுக்கு பதிலா அவளோட முகம் சூரியனை விட பிரகாசமா மின்னத் தொடங்குச்சு. அவளோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. அவ தம்பூராவை மீண்டும் கையில எடுத்து இன்னும் பல மடங்கு வேகத்தோட இன்னும் ஆழமான குரல்ல பாடத் தொடங்கினா. விஷ்கா பியாலா ராணாஜி பேஜியா பீவத் மீரா ஹான்சீரி. அதாவது, ராணா எனக்கு விஷக்கோப்பையை அறுப்பினா அதை நான் சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீரியமான நஞ்ச ஒரே மூச்சுல மடமடன்னு குடிச்சு முடிச்சா. விக்ரமாதித்யன் அங்கே நின்னுக்கிட்டு என்ன தொடங்கினா, 1, 2, 3, இப்போ அவ மயங்கி விழுவா, ரத்தம் கக்குவா அப்படின்னு ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அங்கே என்ன நடந்தது தெரியுமா? மீராவோட உடம்புல எந்த ஒரு மாற்றமும் வரல. அவளோட முகம் கருத்து போகல, அவ மயங்கி விழல. அதுக்கு பதிலா அவளோட முகம் சூரியனை விட பிரகாசமா மின்னத் தொடங்குச்சு. அவளோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. அவ தம்பூராவை மீண்டும் கையில எடுத்து இன்னும் பல மடங்கு வேகத்தோட இன்னும் ஆழமான குரல்ல பாடத் தொடங்கினா. விஷ்கா பியாலா ராணாஜி பேஜியா பீவத் மீரா ஹான்சீரி. அதாவது, ராணா எனக்கு விஷக்கோப்பையை அறுப்பினா அதை நான் சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீரியமான நஞ்ச ஒரே மூச்சுல மடமடன்னு குடிச்சு முடிச்சா. விக்ரமாதித்யன் அங்கே நின்னுக்கிட்டு என்ன தொடங்கினா, 1, 2, 3, இப்போ அவ மயங்கி விழுவா, ரத்தம் கக்குவா அப்படின்னு ஆசையா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அங்கே என்ன நடந்தது தெரியுமா? மீராவோட உடம்புல எந்த ஒரு மாற்றமும் வரல. அவளோட முகம் கருத்து போகல, அவ மயங்கி விழல. அதுக்கு பதிலா அவளோட முகம் சூரியனை விட பிரகாசமா மின்னத் தொடங்குச்சு. அவளோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. அவ தம்பூராவை மீண்டும் கையில எடுத்து இன்னும் பல மடங்கு வேகத்தோட இன்னும் ஆழமான குரல்ல பாடத் தொடங்கினா. விஷ்கா பியாலா ராணாஜி பேஜியா பீவத் மீரா ஹான்சீரி. அதாவது, ராணா எனக்கு விஷக்கோப்பையை அனுப்பினா அதை நான் சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்டேன். விஷம் அமுதமா மாறின அந்த அற்புதத்துக்கு அப்புறமும் மேவார் அரண்மனையில மீராவுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகள் கொஞ்சமும் குறையல. விக்ரமாதித்யனின் மனசுல கோபமும் பொறாமையும் இன்னும் பல மடங்கு அதிகமாச்சு. எப்படி இவ தப்பிச்சா? இவளை இந்த அரண்மனையில வச்சிருந்தா நம்ம அதிகாரத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி மீராவை நெருக்கும் வழிகளை தீவிரமாக்கினான். அரண்மனை பெண்கள், உறவினர்கள்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் மீராவை பார்த்து காரி துப்பாத குறையா பேசினாங்க. இவளால தான் நம்ம வம்சத்துக்கே கெட்ட பேரு. புருஷன் செத்து போன பிறகும் வீதியில திரிய சாதுக்களோட ஆடுறா, இவளெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு வார்த்தைகளாலேயே அவளோட மனச தினமும் கிழிச்சாங்க. நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்
சுத்தி இருக்கிறவங்க நம்ம தப்பா பேசுனா, நம்ம நேர்மைய சந்தேகப்பட்டா மனசு உடைஞ்சு கூனி குறுகி போயிருப்போம்ல. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கைய கொடுத்தேன்னு கடவுள்கிட்ட சண்டை போட்டிருப்போம். ஆனா மீரா யோசிச்சா, நான் எதுக்காக இந்த மனிதர்களோட பேச்சை கேட்டு என் மனசை குழப்பிக்கணும்? இந்த அரண்மனை, இந்த தங்கம், இந்த வைரம், இந்த அரச பாரம்பரியம், இது எதுவுமே என் கூட வரப்போறதில்ல. என் கண்ணன் மட்டும்தான் எனக்கு சொந்தம். அப்புறம் ஏன் நான் இந்த பொன் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கணும்? அந்த நொடியில மீரா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை எடுத்தா. அவ தன் மேனியிலிருந்த விலையுயர்ந்த பட்டு சேலைகள், வைரம், வைடூரிய நகைகள் எல்லாத்தையும் கழற்றி எரிஞ்சா. ஒரு சாதாரண காவி ஆடையை உடுத்திக்கிட்டா. தன் கையில அந்த ஒரே ஒரு தம்புராவையும் கால்கள்ல சலங்கையையும் மட்டும் எடுத்துக்கிட்டா. அரண்மனையின் பெரிய இரும்பு கதவை நோக்கி நடந்தா. அங்கே இருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தினாங்க. தேவி, அரண்மனை விதிகளை மீறி நீங்க வெளியே போகக்கூடாது. மீரா திரும்பி பார்த்து ஒரு புன்னகையோட சொன்னா, இந்த அரண்மனை விதி மனிதர்கள் உருவாக்குனது. என் கண்ணனின் விதி என்னை அழைக்குது. என்னை தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. 16ஆம் நூற்றாண்டுல ஒரு அரச குடும்பத்து பெண், அதுவும் கணவனை இழந்த ஒரு ராஜபுத்திர பெண், சமூகத்தின் அத்தனை கட்டுப்பாடுகளையும் சாதி மத சம்பிரதாயங்களையும் உடைச்சி எரிஞ்சிட்டு வீதிக்கு வந்த அந்த நொடி இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் பக்தி புரட்சி பிறந்த நொடிங்க. மீரா அரண்மனையை விட்டு வெளியே வந்து மேவாரின் வீதிகள்ல கால் எடுத்து வச்சா. கையில தம்புராவை மீட்டிக்கிட்டு கால்கள்ல சலங்கை ஒலிக்க தெருவுல ஆடத் தொடங்கினா. பக்லி பாந்த மீரா நாச்சிரி. மீரா நடந்தே பிருந்தாவனம் நோக்கி புறப்பட்டா. பிருந்தாவனம்னா என்னன்னு தெரியும்ல? கண்ணன் சின்ன வயசுல லீலைகள் புரிஞ்ச, ராதையோட காதலிச்ச அந்த புண்ணிய பூமி. ராஜஸ்தான்ல இருந்து பிருந்தாவனம் போற வழி சாதாரணமானதில்லைங்க. சுடச்சுட எரியிற பாலைவன மணல், கருடுமுரடான பாறைகள், அடர்ந்த காடுகள், வழிநெடுகிலும் திருடர்கள், வனவிலங்குகள், பசி, தாகம். ஒரு ராஜகுமாரியா சுகபோகத்துல வளர்ந்த மீரா வெறும் கால்களோட அந்த சுடுமணல்ல நடந்தா. அவளோட பாதங்கள்ல ரத்தம் கசிஞ்சது, கொப்புளங்கள் வந்தது. ஆனா அவளோட மனசுல வலி இல்ல, ஆனந்தம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அவ போற ஒவ்வொரு அடியும் தன் கண்ணனை நோக்கி வைக்கிற அடி. வழியில பசி எடுக்கும்போது யாராவது அன்போடு தர்ற ஒரு பிடி உணவை வாங்கி சாப்பிடுவா. தாகம் எடுக்கும்போது குளத்து தண்ணீரை குடிப்பா. இரவுல மரத்தடியிலையும் கோயில்கள்லையும் தங்குவா. அவ போற வழி எல்லாம் மக்கள் கூட்டம் போட்டு அவளோட பாட்டை கேட்க தொடங்கினாங்க. ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள்னு எல்லாரும் மீராவின் காலடியில விழுந்து வணங்குனாங்க. மீராவுக்கு சாதி மத வேறுபாடு கிடையாது. கண்ணனை நேசிக்கிற எல்லாரும் என் குடும்பம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு அன்பை பொழிஞ்சா. வழியில மீராவுக்கு ஒரு மாபெரும் குருவின் வழிகாட்டுதல் கிடைச்சது. அவர்தான் குரு ரவிதாசர். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அன்னைக்கு இருந்த உயர்ந்த சாதி மதவாதிகள் அவரை தீண்டத்தகாதவரா பார்த்தாங்க. ஆனா மீரா அவரோட ஆன்மீக உயரத்தை பார்த்து அவரை தன் குருவாய் ஏத்துக்கிட்டு அவரோட காலடிகள்ல அமர்ந்து உபதேசம் பெற்றா. இது அன்னைக்கு இருந்த சமூக கட்டமைப்பையே உலுக்கி எறிஞ்ச ஒரு சம்பவம். வழியில எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ சந்தேக பார்வைகள். ஆனா மீரா எதையுமே பொருட்படுத்தல. இறுதியா அவ பிருந்தாவனத்தை அடைஞ்சா. பிருந்தாவனத்துக்கு வந்த மீராவுக்கு அங்க ஒரு பெரிய சோதனை காத்துக்கிட்டு இருந்தது. அங்கே ஜீவ கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு மாபெரும் பண்டிதர் வாழ்ந்து வந்தாரு. அவர் தீவிரமான துறவி. நான் பெண்களின் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், பெண் வாசனையே என் மேல படக்கூடாது அப்படிங்கிற கடுமையான விரதத்துல இருந்தவர். மீரா அவரை சந்திக்க விரும்பி அவரோட ஆசிரமத்துக்கு போனா. ஆனா அவரோட சீடர்கள் மீராவை தடுத்து நிறுத்தினாங்க. எங்கள் குருஜி பெண்களை பார்க்க மாட்டார், நீ உள்ள போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட மீரா சத்தமா சிரிச்சா. அங்க இருந்த அத்தனை துறவிகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மீரா ஜீவ கோஸ்வாமிக்கு ஒரு செய்தி அனுப்பினா. அந்த ஒரு செய்தி அந்த மாபெரும் பண்டிதரின் கண்ணை திறந்தது. அவரோட அகந்தைய ஒரே நொடியில உடைச்சி எரிஞ்சது. அப்படி என்ன செய்தியை மீரா அனுப்பினா? பிருந்தாவனத்துல கிடைச்ச அந்த அதீத அனுபவம் என்ன? இத பற்றி அடுத்த பகுதியில பார்ப்போம். ஜீவ கோஸ்வாமிக்கு மீரா அனுப்பிய செய்தி என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் இந்த அகில உலகத்திலேயே ஒரே ஒரு ஆணைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் என் கிரிதர கோபாலன். இன்னைக்கு பிருந்தாவனத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது இங்க இன்னொரு ஆணும் இருக்காருன்னு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜீவ கோஸ்வாமிக்கு தலையில பலத்த அடி விழுந்த மாதிரி இருந்தது. அவரோட அகந்தை அடியோட நொறுங்கி போச்சு. அடடா, ஆன்மீகத்துல ஆண் என்ன பெண் என்ன? அந்த பரம்பொருளுக்கு முன்னாடி நாம எல்லாரும் பெண்கள்தான். அவன்தான் ஒரே புருஷோத்தமன் அப்படிங்கிற மாபெரும் உண்மைய ஜீவ கோஸ்வாமி புரிஞ்சுக்கிட்டாரு.
ஓடி வந்து மீராவின் காலடிகள்ல விழுந்து, "என்ன மன்னிச்சிடு தாயே, உன் பக்தியை கண்டு என் அறிவு குருடாகி போச்சு" அப்படின்னு கண்ணீர் விட்டாரு. பிருந்தாவனத்துல மீராவோட பக்தி நாளுக்கு நாள் எல்லைகளை தாண்டி பரவத் தொடங்குச்சு. கையில தம்புராவை மீட்டிக்கிட்டு "ஹரி தும் ஹரோ ஜனகி பீர்" அப்படின்னு அவ பாடும்போது அந்த பிருந்தாவனத்து மரங்களும் யமுனை நதியும் கூட அசையாம நின்னு கேக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா மீராவோட பயணம் இதோட முடியல. பிருந்தாவனத்துல சில காலம் இருந்த பிறகு அவளோட மனசு துவாரகையை நோக்கி நகரத் தொடங்குச்சு. கண்ணன் அரசாண்ட அந்த புண்ணிய பூமி துவாரகையில் இருக்கிற ரணச்சோற்றாயி கிருஷ்ணன் கோயிலை நோக்கி மீரா நடந்தா. துவாரகைக்கு வந்த மீரா அந்த ரணச்சோற்றாயி விக்கிரகத்தை பார்த்த கணத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அவளோட கண்கள்ல இருந்து தாரை தாரையா கண்ணீர் வழிஞ்சது. "கண்ணா, என் வாழ்நாள் முழுக்க உனக்காக அலைஞ்சு திரிஞ்சிட்டேன். இந்த உலகம் என்ன பைத்தியம்னு சொன்னது, விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தது, அவமானப்படுத்தியது, எல்லாவற்றையும் உன்மேல வச்ச அன்பினால சிரிச்சுக்கிட்டே தாங்கிக்கிட்டேன். இனியும் என்னை இந்த உலகத்துல தனியா தவிக்க விடாத, என்னை உன்னோட சேர்த்துக்கோ" அப்படின்னு கதறி அழுதா. அங்க மேவார் நாட்டுல என்ன நடந்தது தெரியுமா? மீரா அரண்மனையை விட்டு போனதுக்கு பிறகு மேவார் நாட்டுக்கு அடுத்தடுத்து பல சோதனைகள் வந்தது. பஞ்சம் ஏற்பட்டது, போர்கள்ல தோல்வி வந்தது. மக்கள் எல்லாரும் அரசனை திட்டத் தொடங்குறாங்க. தெய்வீக பெண்ணான மீராவை அவமானப்படுத்தி துரத்தினதால தான் நம்ம நாட்டுக்கு இந்த சாபம் அப்படின்னு ஜனங்கள் கொந்தளிச்சாங்க. ராணா விக்ரமாதித்யன் தன் தப்ப உணர்ந்தான். மீராவை மீண்டும் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர முடிவெடுத்து தன் அரசவை அந்தணர்களையும் சேவகர்களையும் துவாரகைக்கு அனுப்புனா. அவங்க துவாரகை கோயிலுக்கு வந்து மீரா காலடியில விழுந்து அழுதாங்க. "தாயே, மேவார் நாடு அழியும் நிலையில் இருக்கு, நீங்க அரண்மனைக்கு திரும்பி வரணும்" அப்படின்னு கெஞ்சுறாங்க. மீரா அவங்கள பார்த்து மெல்ல சிரிச்சா. "நான் எப்பவோ என் அரண்மனையை அடைஞ்சிட்டேனே. இந்த ரணச்சோற்றாயின் பாதங்கள் தான் என் நிரந்தர அரண்மனை. இனி நான் எங்க போவேன்" அப்படின்னு சொன்னா. ஆனா அவங்க விடல. "நீங்க வரலன்னா நாங்க இங்கேயே பட்டினி கடந்து உயிரை விடுவோம்" அப்படின்னு அடம்பிடிச்சாங்க. மீரா அவங்கள பார்த்து சொன்னா, "சரி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் கடைசி முறையா என் கண்ணன்கிட்ட போய் அனுமதி கேட்டுட்டு வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலின் கர்ப்பகிரகத்துக்குள்ள நுழைஞ்சா. கதவுகள் மூடப்பட்டது. வெளியே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள மீரா தம்புராவை மீட்டி பாட்டு பாடத் தொடங்கினா. "மேரே தோ கிரிதர் கோபால் தூசரானா கோயி." அந்த பாட்டின் ராகம் மெல்ல மெல்ல உச்சத்தை அடைஞ்சது. அவளோட குரல்ல இருந்த அந்த ஆழமான காதல், அந்த அதீத பக்தி, அந்த தவிப்பு கோயில் வளாகம் முழுக்க அதிர்ந்தது. திடீர்னு ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளி கர்ப்பகிரகத்துக்குள்ளிருந்து வெளிவந்தது. அடுத்த நொடி அந்த பாட்டின் சப்தம் அப்படியே அடங்கி போச்சு. ஒரே அமைதி. வெளியே நின்னுகிட்டு இருந்தவங்க பயத்தோட கதவை திறந்து உள்ள ஊடி பார்த்தாங்க. அங்க என்ன இருந்தது தெரியுமா? அங்க மீரா இல்ல. மீரா ஆடையோ உடம்போ அங்க இல்ல. சாக்ஷாத் அந்த ரணச்சோற்றாயி கிருஷ்ண விக்கிரகத்தின் மார்பில் மீராவோட சேலையின் ஒரு சிறிய நுனி மட்டும் சொருகப்பட்டிருந்தது. மீரா தன் ஆருயிர் கண்ணனோடு, அந்த பரம்பொருளோடு ஜோதியா, ஆத்மாவா ஒன்று கலந்துட்டா. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல அழகு அழியும், பணம் அழியும், அதிகாரம் அழியும், ஏன் நாம வாழ்கிற இந்த உடம்பு கூட ஒரு நாள் சாம்பலா போகும். ஆனா மீரா வச்ச அந்த நிபந்தனையற்ற அன்பு, அந்த ஆழமான பக்தி பல 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையிலையும் எத்தனையோ சோதனைகள் வரலாம். சுத்தி இருக்கிறவங்க உங்களை சந்தேகப்படலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா நீங்க பிடிச்ச புடி உண்மையானதா இருந்தா, உங்க அன்பு நேர்மையானதா இருந்தா, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் இறுதியில் உங்க உண்மைதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு மீராவோட வாழ்க்கை தான் ஆகச் சிறந்த பாடம். மீராவோட இந்த தெய்வீக காதல் காவியம் உங்க மனதை தொட்டிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல ஆன்மீக கதைகளையும் வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான கருத்துக்களையும் தெரிஞ்சுக்க நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.